கோவையில் தனியார் உணவகத்தில் உணவில் பல்லி இருந்த விவகாரம் கடைக்கு தனது நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்க செய்யப்பட்ட சதி என கடையின் உரிமையாளர் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கோவை ஆர்எஸ்புரம் அருகே இயங்கி வரும் தனியார் உணவகத்தில் நேற்று முன்தினம் பல்லி இருந்ததாக வீடியோ காட்சிகள் வெளியான விவகாரம் தொடர்பாக கடையின் உரிமையாளர் உமாபதி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என மனு அளித்தார். மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உமாபதி அளித்த பேட்டியில் பல ஆண்டுகளாக உணவகம் நடத்தி வருவதாகவும் கடந்த 27ஆம் தேதி 4 பேர் தங்களது உணவகத்திற்கு சாப்பிட வந்ததாகவும் அப்போது உணவில் பல்லி இருந்ததாக தங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் என தெரிவித்தார். அதில் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டதாக அங்கிருந்து உடனடியாக மருத்துவமனைக்கு புறப்பட்டு சென்று விட்டனர் என்றார். இந்நிலையில் அச்சம்பவம் தொடர்பாக வீடியோக்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அனுப்பி புகார் அளித்த பின்னர் உணவகத்திற்கு வந்த உணவு பாதுகாப்பு துறையினர் தங்கள் உணவகத்தை சோதனை செய்து 12 குற்றச்சாட்டுகளுடன் 7 நாட்களுக்கு கடையை திறக்கக்கூடாது என நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் என்றும் தங்கள் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை திருத்திக் கொண்டு கடையை மீண்டும் திறப்பதற்கான பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் உணவில் இருந்த பல்லி வேண்டுமென்றே திட்டமிட்டு உணவில் போட்டிருப்பதாகவும் அது தங்களுடைய கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது என்றும் அந்த காட்சிகளுடன் புகார் அளித்துள்ளோம். இது தொடர்பாக பணம் கேட்டு யாரும் என்னிடம் பேசவில்லை என கூறியவர் கடையின் பெயருக்கும் தனது பெயருக்கும் களங்கம் விளைவிப்பதற்காக செய்ததாக தோன்றுகிறது என்றும் கூறினார். மேலும் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார். சார், என் பேர் உமாபதிங்க. நான் கோவை பிரியாணி ஹோட்டல் அப்படின்னு கோயம்புத்தூரில் 2008 நடத்திட்டு வரணுங்க. இது ஒரு 17 வருஷமாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக 17 வருஷமாக நான் நிம்மதியாக தான் தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன். முந்தா நேற்று எங்கள் ஹோட்டலில் பல்லி விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு இன்சிடெண்ட்டுங்க. அது முதல்ல நானும் பார்த்துட்டு என்னையும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறையா நியூஸ் சேனல்ஸ்லாம் கவர் பண்ணி எல்லாம் போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், சரி இது வேகாமல் இருக்குது முழுசாக இருக்குல்லாம் சொல்கிறேன். பட் அதெல்லாம் யாரும் எடுத்துக்கல. அந்த டைமில் எல்லோரும் ஒரு இஷ்யூ மாதிரியே கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. அந்த நேரத்தில் எனக்கு பதட்டம். எல்லா கஸ்டமர்ஸ் தான் முக்கியங்கிறனால நாங்களும் உடனே ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் செக் பண்ணாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் ஓகே, நாங்கள் எல்லா லைசன்ஸும் வச்சு தான் நடத்துகிறோம். A to B எந்த லைசன்ஸ் நீங்கள் எங்கிட்ட கேட்டாலும் எங்கிட்ட ஹோட்டலில் இருக்குது. இது சரி தப்பு நடந்துருச்சுன்னு நான் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அதை போய் என்ன சரி ரெக்டிஃபை பண்ணி திருப்பி எப்படி நடத்தலாம் அப்படின்னு நம்ம சுகாதாரத்துறை அவங்களெல்லாம் போய் அணுகி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச நபர் மூலியமாக ஒரு மெசேஜ் எனக்கு வருது. அதில் பார்த்தா இந்த ஹோட்டலில் பல்லி விழுக போகிற விஷயம் 1:30 மணிக்கே இது நடக்கிறது ஒரு 3:15 மணிக்கு நடக்குதுங்க. ஆனால் 1:30 மணிக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, இதுதான் ஹோட்டலோட லொக்கேஷனு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ்க்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணுறாரு. அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் வருது, இந்த மாதிரி கரெக்டாக 2:15க்கு அங்கே போயிடுங்க, எல்லாம் ரெடியாக இருக்கும் அப்படின்னும் மெசேஜ் அந்த வாய்ஸ் மெசேஜெல்லாம் எனக்கு அனுப்புகிறாங்க. அதை பார்த்தோன்னே தான் எனக்கே ஷாக், இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு உடனே நேற்றுருந்து இது பின்னாடி யார் இருக்காங்க என்னென்னு பார்த்தேன். கொஞ்சம் டீட்டெயில்ஸை எடுத்திருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போலீஸ் கமிஷனர்ட்டையும் சொல்லியிருக்கோம். அவர் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக போலீஸ் நம்பிடும். நம்ம எல்லாருமே சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அவங்க நம்பி தான் ஆகணும். ஸோ அவங்க பண்ணி கொடுப்பாங்க சார். எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, நான் உங்கள் எல்லாத்திட்டையுமே ரொம்ப தாழ்மையோடு வேண்டிக்கிறேன். ஃபுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரி. அதில் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட என்னோட இத்தனை நாள் கெரியர் ஒரே நாளில் முடிஞ்சிடும். தப்பாக பண்ணாத ஒரு விஷயத்தை இவ்வளோ பெருசு பண்ணி அந்த தொழிலையே முடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எனக்காகட்டும், என்னோட மாதிரி நடக்கிற ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருக்கவங்களுக்காகட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காமல் இருக்க நீங்கள்லாம் கொஞ்சம் ஒத்துழைக்கணும், எங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், காப்பாற்றணும். இதுக்கு முன்னாடியே கேட்கும்போது நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குது, இந்த ஆடியோ வந்திருக்குதுன்னு ஏன் சொல்லலைங்க? நான் நேற்று தான் சார் எனக்கு இந்த ஆடியோ வந்தது. முந்தா நேற்று நீங்கள் யாரும் 2-3 பேர் வந்தாங்க சார். நான் அவங்கள்ட்ட எல்லாம் சொன்னேன், சார் எனக்கு என்ன இன்சிடென்ட் தெரியல, தெரியாமல் நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஏன்னா என் மேலே தப்பு இருக்கா, ஏன்னா பள்ளி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அவங்க மேலே தப்பு இருக்கா எதுவுமே தெரியாமல் நான் பாட்டுக்கு சார் வந்தோடனே சும்மா என் மேலே தப்பு இல்லைங்க, இது இப்போ இவங்க போட்டாங்கன்னா சொல்கிறதுக்கு தப்பு சார். அது விசாரித்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இதெல்லாம் மறைக்கக்கூடிய விஷயமே இல்லை. பட் கரெக்டு இது நடந்தது, அது எல்லாமே எங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி சிசிடிவி கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அந்த தைரியத்தில் தான் நான் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்குமே பேட்டி கொடுக்குறேன். பள்ளி போடுற மணி ரெக்கார்ட் ஆகிருக்காங்களா? ஆமாம் சார், கையிலேருந்து அவரோட ரைட் ஹேண்டில் போடுறது இருக்குது சார்.
உங்களுக்கு ஏதாவது முன்பதிவு ஏதாவது இருக்குதா அந்த 4 பேர்? சார் பர்சனலாக அவங்க 4 பேர்த்த நான் பார்த்ததே இல்லைங்க சார். நான் நிறைய தடவை அதில் பார்த்துட்டேன், சிசிடிவியில் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் நான். அப்படி இல்லை, அவர்கிட்ட ஒருத்தர் ஆனால் பேசுகிறது வந்து பவானியிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னு பேசுகிறாங்க அந்த லைவ் இந்த இதில். நடராஜன் நான் பேசுகிறேன், இதுதான் லொக்கேஷனு, உடனே போய் 2:30 காலுக்கு போயிடுங்க, எல்லாம் ரெடியாக இருக்கும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. அவர் வந்து அவரோட ஃபோட்டோலாம் இருக்குது, உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது போக இவங்களுக்கு பின்னாடி எதுக்காக இதை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பேருக்கு எடுக்க தான் சார் பண்ணுவாங்க. தொழில் நடத்திட்டு இருக்கோம், ஏன்னா யாரும் வந்து ராம்சம்லாம் கேட்கல சார். பணம் கொடுங்க, இந்த இதை ஆஃப் பண்ணிடுறோம், இல்லை மிரட்டுறோம் அப்படிலாம் யாருமே பேசலை. எல்லா டிவிலையும் எல்லா சோஷியல் மீடியா நேற்று ஆக்சுவலி ஒரு டிவி இது எஃப்எம்மில் கூட பேசிகிட்டு இருந்தாங்க நம்மளோட ஹோட்டல் பற்றி. அந்த அளவுக்கு எல்லா மீடியாத்துலேயும் எல்லா சேனல்ஸ்லேயும் எங்கள் பேரை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தில் தான் அது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அன்னைக்கே வந்து எதிர்த்து பேசியிருக்கணும், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் சார். தெரியாமல் பேசவே முடியாதுல்ல சார். என்ன சரி, இப்போ உணவகத்தை மூடிட்டு போயிட்டாங்க. உணவு பாதுகாப்புத்துறை வந்து ஒரு 12 குற்றச்சாட்டுகள் இந்த உணவகத்து மேலே இருக்குன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க சார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், எதுவுமே பெரிய ஒரு ஃபுட்டு மேலே வந்த கம்ப்ளைண்ட்டாகவே இருக்காது. அதாவது அப்போ அந்த 12 குற்றச்சாட்டோட கொடுக்கும்போது அப்புறம் நடவடிக்கை எடுத்ததாக செய்தியாக போட்டிருக்காங்க சார். 100% அவங்க உணவு பாதுகாப்புத்துறை கண்டிப்பாக அவங்களோட லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அது எல்லாமே நான் சரி பண்ணிட்டேன். இப்போ அந்த அம்மா மேடம் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், என்னோட ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இப்போ நான் போய் அவங்கள்ட்டையும் இதே மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுக்க தான் போகிறேங்க சார். இப்போ அதுக்கு டெஸ்டிங் கொடுத்துருக்குதா, அந்த பாயில்டு ஆச்சா இல்லை பாயில்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதான்னு சொல்லி? சார் அது ஃப்ரெஷ்ஷாக தான் சார் இருக்குது. அதுக்கு டெஸ்டிங் ஆனால் அவங்க எடுத்தாங்கன்னு தெரியல சார். பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சார். அது வீடியோலையும் ஃப்ரெஷ்ஷாக தான் சார் இருக்குது. பள்ளி வந்து குக்கான பள்ளி வந்து கொஞ்சம் பிளாக் அடிச்சிடும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டைலூட் ஆகிருக்கும் இல்லை டைல்யூட் ஆகிற அளவுக்கு வேண்டாம், பட் பார்த்தாலே தெரியும் சார். அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் சார். 100% இது வந்து பண நோக்கோடு இல்லை சார். ஏன்னா இன்னும் ரேன்சம் யாரோ கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக ரேன்சம் யாருமே கேட்கல சார். இது வந்து வெறும் நியூஸ் சார். ஒன்றும் இல்லை, சுகாதாரத்துறைக்கே வந்து ஒரு நியூஸ் சேனல் மூலியம் தான் அவங்களுக்கு போயிருக்கே தவிர கஸ்டமர்ஸ் அதாவது நான் சாப்பிட்டேங்க என் மாதிரி இது ஆகிடுச்சுன்னு சொல்லி யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலிங்க. சுகாதாரத்துறைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் யாரோ ஒருத்தர் தான் அதாவது இந்த மாதிரி வீடியோ அனுப்புனதை வச்சு தான் அவங்க என் மேலே ஆக்ஷன் எடுக்கிற வந்தாங்க. இப்போ இது என்ன மோட்டிவாக இருக்குங்க? தொழில் காம்படிட்டர்ஸ் வேறு யாராச்சும் இருக்கிறாங்களா? உங்களுக்கு வேறு யாராவது டவுட் இருக்கா? இல்லை சார், உங்கள் மேலே உங்களுக்கு டவுட் இல்லை? ஓகே, என்னோட உண்மையான மாதிரி சொல்கிறேன் சார். 18 வருஷம் பண்ணுறோம் தொழிலில். வந்து இன்றைக்கி கோயம்புத்தூர் ஒரு பெரிய மாவட்டம். அதில் வந்து இவனை முடித்தாதான் நான் வளருவேங்கிறதெல்லாம் இல்லை சார். மாவட்டம் பெருசு, எல்லாருக்குமே வரவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்க தான் போகுது. ஸோ தொழில் போட்டியெல்லாம் கண்டிப்பாக கிடையாது சார். இப்போ என்ன தான் மோட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன சார் இது உமாபதியாக இருக்கலாம், இல்லைன்னா கோவை பிரியாணி ஹோட்டலாக இருக்கலாம், பேரக்கு எடுக்கணும்னு பண்ணுறாங்க சார். எதுக்குங்கிறது கண்டிப்பாக போலீஸ் சார் போலீஸோட வேகத்தில் ஒரு நாள் 2 நாள் சொல்லிடுவாங்க சார். தரமான ஹோட்டலில் வந்து கோவை பிரியாணி, நான் அந்த 18 வருஷமாக அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு நல்ல குவாலிட்டியாக கொடுக்குற ஒரு தரமான ஹோட்டல் வந்து நம்ம கோவை பிரியாணி தான் சார். அது நீங்கள் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க எல்லாருமே. சரி, ஓகே. அந்த சிசிடிவிஸ் எல்லாம் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? சார்கிட்ட கொடுத்துட்டேங்க சார். பென்ட்ரைவில் காப்பி பண்ணி சார்கிட்ட ஒரு காப்பி கொடுத்துட்டேங்க சார். அது பள்ளி போடுற மாதிரி வீடியோ வந்து காமிச்சிருக்கேன் கேமரா மாதிரி சார். வீடியோ காமிச்சு வேணா கொடுத்துறேன் சார். கண்டிப்பாக கொடுத்துறேன் சார். சார் கண்டிப்பாக கொடுத்துறேன். சார்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு எனக்கு சாரி நாளைக்கு அந்த 4 பேர்த்தையும் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா சார்? கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து என்னென்னு விசாரணை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். மொபைல் இருக்கா காட்டுறீங்களா? அதை காட்டுங்க சார். அது கரெக்டாக எடுக்கணும், நான் எடுத்து கண்டிப்பாக சார் கொடுத்துறேன் சார். நீங்கள் காமிச்சா கண்டிப்பாக சார் 200% நான் காட்டுறேன். நாங்கள் அதை போடணும்ல இந்த மாதிரி சார். செய்தியில் கண்டிப்பாக பள்ளி போட்டாலும் சரி போடணும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதுக்கு நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் அதான் காமிச்சீங்கன்னா சார், ரெக்கார்ட் பண்ணிப்பாங்கல்ல. அதான் ஒரு